ஆனா மக்களே, எனக்கு உங்களை நினைச்சு பார்த்தா ரொம்ப கஷ்டமா இருக்கு நண்பர்களே. ஏன்னா எனக்கே ஒரு சில விஷயங்களை பார்க்கும்போது ரொம்ப ஒரு மாதிரி மன வருத்தமா இருக்குது. அப்படி இருக்கும்போது நீங்களாம் ஆக்சுவலா இதை எப்படி தாங்கிக்க போறீங்கன்னு தெரியல. மொத்தம் ஆக்சுவலா இப்ப 2 சம்பவம் நடந்திருக்கு. ஒரு சம்பவம் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல சம்பவம், இன்னொரு சம்பவம் பாத்தீங்கன்னா ஒரு கெட்ட சம்பவம். கெட்ட சம்பவம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம், இன்னைக்கு நைட்டு பிக் பாஸ் வீட்டோட நம்ம ஜாக்லின் அவர்கள் எவிட்டாய் வீட்டோட வெளியே போக போறாங்க. அது மட்டும் இல்லாம இப்போ வெளியே ஒரு சம்பவம் நடந்துட்டு இருக்குது. அது ஆக்சுவலா ஜாக்லினுக்கான ஃபேன்ஸ் ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டப்படுத்தும் நினைக்கிறேன். அது என்னன்னா, ஜாக்லின் இப்போ லைவ்ல வீட்டுக்குள்ள தான் இருக்காங்க. ஓகேவா, ஜாக்லினை பொறுத்தவரைக்கும் நைட்டு நான் வீட்டாக்க போறாங்க. ஆனா ஓட் லிஸ்ட்ல ஜாக்லினுக்கான பேரை இப்பவே எடுத்துட்டாங்க. எப்படி ஓட் லிஸ்ட்ல ஜாக்லினுக்கான பேரை இப்பவே எடுத்துட்டாங்க. மேபி ஓட்டுகள் ஸ்பிளிட் ஆயிட்டு இருக்க கூடாது, இன்னைக்கு தான் வீட்டுன்னு தெரிஞ்சு போச்சா, அப்ப இன்னைக்கான ஓட்டுகள் கரெக்டா வேற யாருக்காச்சும் உள்ளட்டுன்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்களோ என்னமோ தெரியல. ஜாக்லினுக்கான பேரை அன்அஃபிஷியல் போல்ல இருந்து வெளியே எடுத்துட்டாங்க. அதை பார்க்கும்போது நமக்கே ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு ப்ரோ. சொல்ல போனா எனக்கே கஷ்டமா இருக்கு. அப்படிங்க உங்களுக்கு எப்படி இருக்கும் எனக்கு எப்படி சொல்லனே தெரியல. ஏன்னா இன்னைக்கு நடக்க போற சீன்லாம் பார்த்தீங்கன்னா, தி ஹோல் பிக் பாஸ் சீசன்ல இந்த மாதிரி ஒரு சீன் நடந்திருக்காது. அந்த அளவுக்கு மொத்த வீடுமே உட்கார்ந்து கதறி அழுறாங்க போல. அது மட்டும் இல்லாம நம்ம ரயான் சௌந்தர்யா இந்த 2 பேருமே அந்த டோர் பக்கத்துல ஒரு 2 மணி நேரமா உட்கார்ந்து பிக் பாஸ்ட ஃபைட் பண்ணிருக்கதா ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்குது. கதவை திறங்கன்னு சொல்லிட்டு பிக் பாஸ்ட ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க போல. அதெல்லாம் கேள்விப்படும் போதே ரொம்ப கஷ்டமா இருக்குது. இப்போ பார்த்தா லைவ்ல வீட்டுக்குள்ள ஜாக்லின் இருக்காங்க, ஆனா ஓட் லிஸ்ட்ல ஜாக்லினுக்கான பேர் இல்ல. அதான் ரொம்ப கஷ்டமா இருக்குது. இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, முத்துக்குமரன் விஜய் விஷால் இவங்க 2 பேருக்கான ஓட்டுகள் தாறுமாறா எகிரிட்டு இருக்கு போல. எனக்கு தெரிஞ்சு முத்துக்குமரன் விஜய் விஷால் கூட ஸ்டேஜ் ஏறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சோ ஓட் லிஸ்ட பத்தி மொத்தமா பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவா இருக்கும். சோ பார்த்து பண்ணி விடுங்க நண்பர்களே. சோ முதல் இடத்துல யார் இருக்கானா, முத்துக்குமரன் அவர்கள் இருக்காங்க. முத்துக்குமரனை பொறுத்தவரைக்கும் ஒரு 1,60,60,000 ஓட்டுகள், எப்படி ஒரு 1,60,60,000 ஓட்டுகள் எடுத்து முதல் இடத்தை பிடிச்சிருக்காப்ல. தாறுமாறான ஓட்டுகள். எனக்கு தெரிஞ்சு அபிஷியல் ஒரு 30 லட்சம் 40 லட்சம் ஓட்டுகள்ட்ட வாங்கியிருப்பாருன்னு எனக்கு தோணுது. ஏன்னா அன்அபிஷியல் எப்பவுமே இவ்வளவு ஓட்டுகள் தான் காட்டும். 4 லட்சம் 5 லட்சத்துக்குள்ள தான் போயிட்டு இருக்கும். அபிஷியல் தான் கரெக்டான ஓட்டுகள் போயிட்டு இருக்கும். அபிஷியலை பொறுத்தவரைக்கும் எப்பவுமே பல லட்சம் ஓட்டுகள் தாண்டி போயிட்டு இருக்கும். லாஸ்ட் சீசன்ல கோடிக்கணக்கான ஓட்டுகள் சொன்னாங்க. அந்த வகையில என்னோட கெஸ் இந்த சீசன்ல முத்துக்குமரனுக்கு அபிஷியல்ல குறைஞ்சது ஒரு 30 லட்சம் ஓட்டுகளாச்சும் வந்திருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். சோ எவ்வளவு ஓட்டுகள் வந்திருக்கும்னு சொல்லி உங்களுக்கு ஏதாவது கெஸ் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்ல போட்டு விடுங்க. சோ முதல் இடத்துல முத்துக்குமரன் இருக்காப்ல 1,60,60,000 ஓட்டுகள், அப்படி அன்அபிஷியல்ல 1,60,60,000 ஓட்டுகள். இதுல பெரிய டிஃபரண்ட் என்ன தெரியுமா, இரண்டாவது இடத்துல சௌந்தர்யா இருக்காங்கல்ல. சௌந்தர்யா இத்தனை நாட்களா முத்துக்குமரன் எவ்வளவு ஓட்டுகள் எடுத்திருக்கானோ அதுக்கு பாதி ஓட்டுகள் எடுத்துட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஓகேவா, பாதி ஓட்டுகள் எடுத்தாங்க. ஆனா இப்போ சௌந்தர்யாக்கான ஓட்டுகள் 63,000 ஓட்டுகள் தான். எப்படி ஒரு 60,000 ஓட்டுகள் வச்சுக்கலாமா, சும்மா ஒரு ரவுண்டா வச்சுக்கிறேன். ஒரு 60,000 ஓட்டுகள் வச்சா கூட முத்துக்குமரன் ஒரு 1,60,60,000 ஓட்டுகள், இங்க சௌந்தர்யா வெறும் 60,000 ஓட்டுகள் தான். சொல்ல போனா ஒரு 1 லட்சம் ஓட்டுகள் டிஃபரெண்ட் வச்சாப்ல. வேற லெவல் சம்பவம் சொல்லி ஆகணும். அதுக்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா ப்ரோ, அவன் என்ன விஷயம்னாலும் தன்னோட உழைப்பு முன்னாடி ஃப்ரண்ட்ல இருக்கணும்னு சொல்லிட்டு டக்குன்னு இறங்குறான் ப்ரோ. இந்த டாஸ்க்ல ஃபர்ஸ்ட் இறங்கினான் தெரியுமா, ஃபர்ஸ்ட் இறங்கி எதை பத்தியுமே யோசிக்காம அவனுக்கான 100 நாள் உழைப்பை தூக்கி அங்க போட்டான் தெரியுமா. அதுதான் அவனுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றியா நான் பாக்குறேன். ஏன்னா அந்த ஒரு சீனுக்கு அப்புறமே மக்கள் ஒரு பதட்டத்துக்குலாம் போய் இவன் வருவானா மாட்டானா, ஒருவேளை லாக் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஒரு ஹார்ட் பிரேக்கிங் மூமெண்ட்டுக்கு போய் அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள வந்து அதை காட்டினாங்க தெரியுமா. அது ஆக்சுவலா மக்களுக்கு ஒரு மாதிரி அவன் மேல இருந்த பேரை தூக்கி விட்டுட்டு ப்ரோ. ஏன்னா அந்த டாஸ்கை யாருமே தொட்டு பார்க்கல. அந்த டாஸ்க் எப்படி இருக்கும் ஏது இருக்கும் எதுவுமே தெரியாது. அப்படி இருக்கும்போது அந்த டாஸ்க்கு டக்கு நிப்பாட்டி இறங்கிட்டேப்பா. ஒருவேளை அவுட் ஆயிருந்தான்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாம் பயங்கரமா யோசிச்சுட்டு இருந்தாங்க. சோ அந்த விஷயத்துல அவனுக்கான தைரியத்தை நம்மளால பார்க்க முடியுது. அதனால மட்டுமே அவனுக்கான ஓட்டுகள் பிச்சு பிடிங்க வந்துட்டு இருக்குது. சோ ஒரு 1,60,60,000 ஓட்டுகள். இரண்டாவது இடத்துல சௌந்தர்யா ஒரு 60,000 ஓட்டுகள். மூணாவது இடத்துல விஜய் விஷால் 43,000 ஓட்டுகள் எடுத்திருக்காங்க. சேம் அபிஷியலையுமே மூணாவது இடத்துல விஜய் விஷால் இருக்காப்ல. எப்படி மூணாவது இடத்துக்கு வந்துட்டாப்ல, நல்ல ஒரு ஓட்டுகள் வாங்கிட்டு இருக்காப்ல. எனக்கு தெரிஞ்சு விஜய் விஷால் ரன்னர் அப் ஆக கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி தோணுது. ஏன்னு கேட்டீங்கன்னா அவனுக்கான ஓட்டுகள் தாறுமாறா வந்துட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாம இந்த 5 லட்சம் ரூபாய் சீன் இருக்கு தெரியுமா, அந்த 5 லட்சம் ரூபாய் சீனுமே மரண மாசா முடிச்சதா ஒரு கேள்விப்பட்டேன். ஏன்னா 30 செகண்ட் கொடுத்திருந்தாங்கல, 25 செகண்ட்லயே எவ்வளவு உள்ள வந்ததா ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்குது. அது என்ன சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம். அந்த வகையில விஜய் விஷாலுக்கான ஓட்டுகள் ஒரு 43,000 ஓட்டுகள் இருக்குது. அன்அபிஷியல்ல 43,000 ஓட்டுகள் இருக்குது. தாறுமாறான ஓட்டுகள் தான் சொல்லி ஆகணும். தாறுமாறான ஓட்டுகள் தான். ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த சீசனை பொறுத்தவரைக்கும் வியூவர்ஷிப்பே கம்மி தான். அது ஓப்பனா தெரிஞ்சு போச்சு. நேத்து நான் ஒரு டவுட் கேட்டிருந்தேன்ல, என்ன ப்ரோ அன்அபிஷியலா பெருசா இருக்கும் ஓட்டுகளே வர மாட்டேங்குது என்ன கதை ப்ரோன்னு சொல்லி கேட்டேன்ல, அதுக்கான ரீசன் வியூவர்ஷிப் தான். இந்த சீசனை பொறுத்தவரைக்கும் மொத்தமே டம்மியா தான் போயிட்டு இருக்குது. ஓகேவா, கடைசி நாட்கள் நெருங்க தான் ஒரு மாதிரி நம்மள திக் மூமெண்ட்ல கொண்டு போயிட்டு இருக்காங்க. இருந்தாலும் ஃபர்ஸ்ட்ல இருந்தே ஆடியன்ஸ் ஃபுல்லா கம்மி ஆயிட்டாங்க. அதனால வியூவர்ஷிப் கம்மி அப்படிங்கறதுனால ஓட்டுகளுமே பெருசா யாருக்குமே வரல அப்படிங்கறது ஓப்பனா சொல்லிட்டாங்க. விஜய் விஷாலுக்கு ஒரு 43,000 ஓட்டுகள். இப்போ என்ன சௌந்தர்யாக்கும் விஜய் விஷாலுக்கும் வெறும் 20,000 ஓட்டுகள் தான் டிஃபரண்ட். அன்அபிஷியலா 20,000 தான். அன்அபிஷியலா 20,000 தான். அபிஷியல் எனக்கு தெரிஞ்சு இதோட கம்மியா தான் இருக்கும். அதனால என்ன வேணா நடக்கலாம்.
என்ன வேணா நடக்கலாம், இன்னும் 2 நாட்கள் என்ன வேணா நடக்கலாம். பட் இருந்தாலுமே இன்னைக்கு நைட்டு நடக்க போற சம்பவம் சௌந்தர்யாக்கு விஜய் விஷால் 2 பேருக்குமே ஓட்டுகளை வந்து தாறுமாறா தூக்கி கொடுக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ 4வது இடத்துல யார் இருக்காங்கன்னா ரயான் அவர்கள் இருக்காங்க. ரயானை பொறுத்த வரைக்கும் ஒரு 23,000 ஓட்டுகள் எடுத்து வச்சிருக்காப்புல. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு நைட்டுக்கு அப்புறம் ரயானுக்குமே ஓட்டுகள் எகிற போகுது. ஏன்னு கேட்டீங்கன்னா ஜாக்லின்கான எவிக்ஷன்ல ரயான்லாம் சுத்தமா பிரேக் ஆயிட்டாங்க. நல்லா பார்த்தா தெரியும் அருண் எவிக்ஷன்ல ஒரு மாதிரி உடஞ்சி அலாரம். அந்த சீன் பார்க்கும்போதே நமக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம அவன் பெருசா அருண் கிட்ட க்ளோஸ் ஆன மாதிரி கூட நம்ம பார்க்கல. ஆனா கடைசி நாட்கள்ல நிறைய விஷயங்கள் அருண் உட்காந்து பேசிட்டு இருந்தான், அதை நம்ம கவனிச்சோம். இருந்தாலுமே அருணுக்கே அவன் அப்படி அழும்போது எனக்கு தெரிஞ்சு ஜாக்லினுக்குலாம் அவன் உடஞ்சி உருண்டுருவான், வாசலோடி உருள போறான் தான் எனக்கு தோணுது. ஏன்னா நேத்து கூட பார்த்துருப்பீங்க மாக்காப்பா வந்து ஒரு இன்டர்வியூ எடுக்கும்போது கேட்டிருப்பாங்க சௌந்தர்யா ஜாக்லின் இந்த 2 பேர்ல உனக்கு யார் ஃபேவரட் அப்படின்னு கேட்கும்போது ஜாக்லின்கான பேரை தான் நம்ம ரயான் சொல்லிருப்பாங்க. அந்த வகையில ஜாக்லின்கான எவிக்ஷன் வந்து அவனால ஏத்துக்கவே முடியாதுன்னு சொல்லி என்னால உறுதியா சொல்ல முடியும். கண்டிப்பா உடைஞ்சு அழுதுருவான். சௌந்தர்யா ரயான் 2 பேருமே ஒரு மாதிரி டோர் பக்கத்துல உட்கார்ந்து ஒரு 2 மணி நேரத்துக்கு மேல அழுறாங்க போல. கதவை அடின்னு அடிச்சு தொடங்கன்னு சொல்லி அழுதுட்டு இருக்காங்க போல. அது பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும்னு சொல்றாங்க. ஐயோ ஃபினாலேல கூட எங்களை அள வைக்கீங்களடா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. கடைசி கட்டமா 5வது இடத்துல யார் இருக்காங்கன்னா பவித்ரா அவர்கள் இருக்காங்க. பவித்ரா பொறுத்த வரைக்கும் ஒரு 21,000 ஓட்டுகள் எடுத்து வச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு பவித்ராக்கான ஓட்டுகளுமே இன்னைக்கு எகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த டாஸ்க்கை சூப்பரா பண்றாங்க. அந்த டாஸ்க் ஆக்சுவலா லைவ்ல வந்துச்சு, அது ப்ரோமோ ஹாட் ஸ்டார்ல விட்டுருக்காங்க. ஹாட் ஸ்டார்ல எதுக்கு அந்த ப்ரோமோ கொண்டு விட்டாங்கன்னு தெரியல. நினைச்சிருந்தா விஜய் டெலிவிஷன்ல விட்டு இருந்திருக்கலாம். பட் இருந்தாலுமே அவங்க ஏதோ முடிவு பண்ணிட்டாங்க போல, அது டாப் 2 வந்து மாத்தணும்னு சொல்லி முடிவு பண்ணிருப்பாங்க போல. அதனால ப்ரோமோ தூக்கி ஹாட் ஸ்டார்ல விட்டு வச்சிருக்காங்க. சோ பவித்ரா பொறுத்த வரைக்கும் ஒரு 21,000 ஓட்டுகள், ஒரு 22,000 ஓட்டுகள் வச்சிருக்கலாம். சோ பவித்ராவுமே நல்ல ஒரு ஓட்டுகள் எடுத்திருக்காங்க. இருந்தாலுமே இந்த ஓட்டுகள்லாம் 10 கேட்டீங்கன்னா வாய்ப்புகளே கிடையாது. ஆனா நம்ம எதிர்பார்த்த எல்லா ஆர்டருமே சேஞ்ச் ஆயிடுச்சு. நம்ம எதிர்பார்த்த ஆர்டர் என்ன, மிட் வீக் எக்ஷனோ இல்ல வந்து மிட் வீக் எக்ஷன் ஒன்று வச்சா கண்டிப்பா கீழே இருக்க பவித்ரால ரயான் 2 பேர்ல யாரோ ஒருத்தர் தான் தூக்குவாங்கன்னு சொல்லி நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா கடைசியில டாஸ்க்ல போய் அந்த எலிப்பொறியில போய் மாட்டினது நம்ம ஜாக்லின் அவர்கள். அந்த டிராப்ல மாட்டி இப்ப ஜாக்லின் வெளியே போனனால இவங்க தான் இப்ப டாப் 5 கண்டஸ்டன்ஸ். எப்படி நண்பர்களே, இப்ப உள்ள இருக்காங்கல்ல இந்த 5 பேர் தான் டாப் 5 கண்டஸ்டன்ஸ். முத்துக்குமரன், சௌந்தர்யா, விஜய் விஷால், ரயான், பவித்ரா இந்த 5 பேர் தான் டாப் 5ல இருக்காங்க. இந்த 5 பேர் தான் எனக்கு தெரிஞ்சு ஃபினாலே வீக்குள்ள போக போறாங்க. அதான் சாட்டர்டே சண்டே எபிசோட்ல இவங்க தான் வீட்டுக்குள்ள இருப்பாங்க. மேபி அந்த இதுல ஒரு எவிக்ஷன் வைப்பாங்கல்ல, சாட்டர்டே சண்டேல ஒரு எவிக்ஷன் வைப்பாங்கல்ல, இவங்க 2 பேர்ல தான் யாரோ ஒருத்தர் ஃபர்ஸ்ட் அவுட் ஆவாங்க. அதுக்கப்புறம் இந்த 3 பேர் இருக்காங்களா, முத்துக்குமரன், சௌந்தர்யா, விஜய் விஷால், இவங்க 3 பேரை ஸ்டேஜுக்கு ஏத்த போறாங்களா இல்ல இந்த 3 பேர்ல யாரோ ஒருத்தர் எவிட் பண்ணி 2 பேரை ஸ்டேஜுக்கு கூட்டு போக போறாங்களா அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனா ஒன்னு சொல்லி ஆகணும் ப்ரோ, விஷாலுக்கான கம்பேக் வேற லெவல்ல இருக்கு ப்ரோ, வேற லெவல் கம்பேக். ஏன்னா அவனெல்லாம் மொத்தமா ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி அவனை மொத்தமா முடிச்சு வச்சிருந்தாங்க. அவனுக்கான ஓட்டுகளே இல்லாம அவன்லாம் அவுட்னு சொல்லிட்டு இருந்தாங்க, அவன்லாம் எவிக்ட் தான், அவன் காலி எப்படி சொல்லிட்டு இருந்தாங்க. சடனா பார்த்து அவனுக்கான பெர்ஃபார்மன்ஸ், அவனுக்கான ஓட்டுகள் அப்படிங்கிறதுலாம் ஒரு மாதிரி தாறுமாறா வந்துட்டு இருக்குது. அப்படியே தாறுமாறா வந்துட்டு இருக்குது, பிச்சுப்படி வந்துட்டு இருக்காப்ல. ஓப்பனா சொல்ல போனா பிச்சுப்படி வந்துட்டு இருக்காப்ல. என்ன பொறுத்த வரைக்கும் டாப் 2க்கு டிசர்வ் கேட்டீங்கன்னா கண்டிப்பா டிசர்வ் தான் ப்ரோ, கண்டிப்பா டிசர்வ் தான் ப்ரோ. அவனுக்கான உழைப்பை போட்டுட்டு தான் இருக்கான், எந்த இடத்துலயுமே உழைப்பு போடாமலாம் இல்ல. காலையில இருந்துலாம் பார்த்தீங்கன்னா அந்த பெட்டி எடுக்கிறது வார்ம் பண்ணிட்டு இருக்காங்க, அங்க எங்கமா ஓடி சௌந்தர்யா விஷால சரியான வார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. அவனுக்கான உழைப்பு அந்த பெட்டி அவனுக்கு வாங்கி கொடுத்துட்டு அப்படிங்கறத உண்மை. ஓகேவா? சோ நீங்க சொல்லுங்க, இந்த டாப் 5ல வின்னர் கண்டிப்பா நீங்க சேல் பண்ணிருப்பீங்க. வின்னர் முத்துக்குமரன் அப்படிங்கிறது நம்மளால ஓப்பனா பார்க்க முடியுது. டாப் 2 யார் வந்தா கரெக்டா இருக்கும்னு சொல்லி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல போடுங்க. ஜாக்லின்கான நேம் இல்லாதது எனக்கே கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. என்னதான் நம்ம ஜாக்லினை போட்டு ட்ரோல் பண்ணாலுமே சடனா, ஏன்னா அவங்கள வந்து நம்ம என்னதான் ட்ரோல் பண்ணாலுமே அவங்கள வந்து டாப் 5ல வச்சிருந்தோம், டாப் 5 கண்டஸ்டன்ஸா வச்சிருந்தோம். டக்குன்னு அவங்க டாப் 5ல கூட இல்லையே, டாப் 6ல வெளியே தூக்கி போட்டாங்களா அப்படிங்கிற ரொம்ப மன வருத்தமா இருக்குது. அண்ட் இந்த இடத்துல நம்ம யாரையுமே குறை சொல்றதுக்கு ஒன்றும் இல்லைங்க. அவங்க வந்து அவங்களுக்கான உழைப்பு போடணும்னு சொல்லிட்டு அந்த டாஸ்க்ல இறங்கி தான் தோத்துருக்காங்க. ஓட்டுக்கல்ல வெளியே வரல, நீங்க ஓட்டுக்கெல்லாம் போட்டு அவங்களை காப்பாற்றி தான் வச்சிருந்தீங்க. இருந்தாலுமே அந்த டாஸ்க்ல தனக்கான உழைப்பு இருக்கணும்னு சொல்லி தான் கஷ்டப்பட்டு உழைச்சு வெளியே வந்திருக்காங்க. ஸோ உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அடுத்த பார்க்கலாம்.